அனைவருக்கும் வணக்கம். விகடன் குழுமம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் இணைந்து உருவாக்கியிருந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தினுடைய நிறுவனருமான ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய பேச்சு திமுகவுடைய தூக்கத்தையே கலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய சின்னவர், இளையவர், சின்ன ஜமீன்தார், தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுப்பாகி காண்டாகி கதறுகிற அளவுக்கு ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்காரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய ரியாக்ஷன் என்ன, ஆதவ் அர்ஜுன் என்ன பேசினாரு, இந்த நூல் வெளியீட்டுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன, இதை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற இந்த நூலை விகடன் தான் தொகுக்கிறாங்க. இந்த நூலை மொத்தமாக ஸ்பான்சர் பண்ணது, நூல் வெளிவருவதற்கு உதவி செய்தது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நிறுவனம். இது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த திட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நூலில் அதிகமான கட்டுரைகளை யார் இருக்கான்னு பார்த்தா விசிகாவை சார்ந்தவர், விசிக கௌதம சின்ஹா, விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார், விசிகாவை சார்ந்த தலைவர் திருமாவளவன், அதே போல் விசிகா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான் அதிகமான கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. இந்த நூலில் கிட்டத்தட்ட 40 பக்கங்களுக்கு மேலே திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் குறித்து எழுதிய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. முழுக்க முழுக்க இது விசிகா சார்புடைய ஒரு புத்தகமாகத்தான் உருவாயிருக்கிறது. அப்போது இந்த நூலை திருமாவளவன் அவர்கள் வெளியிடணும். தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசக்கூடிய, அம்பேத்கர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட எல்லா தலைவரையும் அழைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. திடீர்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே நூல் தயாரிக்கணும் அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வரதா அறிவிக்கவே இல்லை. ஏன்னா 2023 இந்த நூலை தயாரிக்கிற திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. 2024 பிப்ரவரி மாதம் தான் விஜய் அவர்கள் தன் அரசியல் கட்சி துவங்க போகிறதா அறிவிக்கிறார். அப்போ அவர் அந்த ஆட்டத்தில் இல்லை. சரி, விஜய் அரசியலுக்கு வந்தார், அப்புறம் அவர் கொள்கை தலைவராக அம்பேத்கரை முன்னிறுத்துறார் அப்படின்னு விஜய் அவர்களை அழைக்கலாங்கும் போது திருமாவளவன் பின்னடைகிறார். ஏன்னா விஜய் வரும்போது நிச்சயமாக அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவார். அந்த மேடையில் உட்காந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிற நாம இருந்தால் அது ஒரு நெருடலை உருவாக்கும், கூட்டணி கட்சியோட தர்மத்துக்கு எதிராக செயல்படுறது போல இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் இதை மரியாதை நிமித்தமாக நல்ல மரியாதையாகவே தவிர்த்துறாரு. அதை ஒரு அறிக்கையாகவும் போட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்களை எப்படியாவது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வைக்கணும்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கடுமையான முயற்சி எடுத்திருக்கார் அப்படிங்கிறது நேற்று அவர் பேசிய பேச்சில் தெரிந்தது. திருமாவளவன் அவர்கள் இதில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவருடைய மனசாட்சி இங்கே தான் இருக்குது. அவர் கலந்து கொள்ள விடாமல் கலந்து கொள்ள முடியாத சூழல் இங்கே உருவாயிருக்கிறது. அதுதான் ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்தை தான் நம்ம எதிர்த்து போராடணும். இங்கே ஒரு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மன்னராட்சிக்கு நம்ம முடிவு கட்டணும். பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் உருவாவதை நாம் தடுக்க வேண்டும். அதற்கான சக்திகள் ஒன்று சேரணும். அதே போல் இங்கே சினிமா ஒரு குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 4000 கோடி பிஸ்னஸையும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய எல்லா படங்களையும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தான் பலனடையுது. அது ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ரெட் ஜெயண்ட் மூவிஸையும் திமுகவையும் ஆதவ் அர்ஜுன் குறிவச்சு பேசினார். அவர் பேசிய 22-25 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அவர் முழுக்க டார்கெட் பண்ணி பேசியது திமுகவை தான். மன்னர் ஆட்சிங்க தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குங்க. பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் எப்படி உருவாகலான்னு கேட்டார். இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் இங்கே பிறப்பின் அடிப்படையில் உருவாயிருக்கா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே நான் முதலமைச்சராக இருக்கேன். இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், திமுகவுடைய இளைஞரணி தலைவர், கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு ஈக்குவலான பொறுப்பு, 2026 முதலமைச்சர் வேட்பாளராக திமுகவில் களங்காண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவுடைய எதிர்காலம்ன்றாங்க. பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய கொள்கைகளை படித்து வந்தவர், பண்பட்ட அரசியல்வாதியாக மாறிக்கிட்டு இருக்காரு, மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவராக மாறிக்கொண்டிருக்காருன்னு ஒரு பக்கம் உட்காந்து ரைட் அப்கள் எழுதிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அந்த ஆளுக்கு அறிவு இல்லையான்னு. ஒரு துணை முதலமைச்சர் பேச வேண்டிய வார்த்தையா இந்த வார்த்தை? அவங்க அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா நான் ஒன்றும் அப்படி ஆகலையே. நான் கருணாநிதியுடைய பேரனாக இல்லாமல் இருந்திருந்தா, ஸ்டாலினுடைய மகனாக இல்லாமல் இருந்திருந்தா, கோபாலபுர குடும்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறக்காமல் இருந்திருந்தா
மனசாட்சி உள்ளவர்கள் சொல்லட்டும், உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? திமுக வார்டு மெம்பராக கூட இருக்க முடியாது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனது மட்டும் இல்லை, சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லைங்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடித்ததே கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததுனால தான், ஸ்டாலினுடைய மகனாக பிறந்ததுனால தான், துர்கா ஸ்டாலினுடைய மகனாக இருப்பதனால தான் அவர் சினிமாவில் ரெட் ஜெயந்த் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவரை நடிக்க முடிஞ்சுது. இங்கே எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய நல்ல பாடல் பாட தெரியும், நல்லா ஃபைட் பண்ண தெரியும், நல்லா சண்டை போட தெரியும், நவரசத்தையும் முகத்தில் காட்ட தெரியும், உடம்பை ஏற்றி இறக்க தெரியும், வசன உச்சரிப்புகள் தெரியும், தமிழ் மொழியில் நல்ல உச்சரிப்புகள் தெரியும், பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறதும், முகத்தில் அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சினிமாவில் வாய்ப்பு இல்லாதவன் பல பேர் இருக்கிறான். ஜிம்மிலேயே கிடையாக கிடந்துக்கிறவன், நடிப்பு கூத்து பட்டறையிலே கிடையாக கிடக்கிறவன், பல்மொழி பல படங்களை பார்த்து பல நடிகர்களுடைய இதை ஆராய்ந்தவன்லாம் சினிமாவில் வர முடியல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் 14 படங்கள் நடிக்கிறாரு, மாரி செல்வராஜனுடைய படத்தில் நடிக்கிறாரு. அப்படின்னா என்ன காரணம்? கருணாநிதி பேர ஸ்டாலின் மகன். அதனால தான் பிறப்பின் அடிப்படையில் தானே நீ சினிமாவில் நடிக்கிற. பிறப்பின் அடிப்படையில் தானே தமிழ்நாட்டில் 2019 திமுகவில் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக இளைஞரணி தலைவர் எப்படி அடைஞ்சாரு? திமுக இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் உழைச்சவன், அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லாத தகுதி, இல்லை திமுக உழைத்து கொண்டிருக்கலாம் இல்லாத தகுதி என்ன வந்துச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு? கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன். சரி, 2021 உடனடியாக 2019 சேரார், 21 எம்எல்ஏ சேப்பாக்கத்தில். எப்படி? கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன். உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர். எப்படி? கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன். திருப்பி உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி. எப்படி? ஏன்? கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன். அப்போ கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 4 வருஷத்தில் எம்எல்ஏ, விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்பொழுது கழகத்தின் சின்னவர், எங்கள் இளையவர், எங்கள் சின்ன ஜமீன்தார், நாங்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு காலகாலத்துக்கு கொத்தடிமையாக இருப்போம் அப்படின்றாங்களே. இதுதானையா பிறப்பின் அடிப்படையில் வந்தீங்கன்னு சொல்லி ஆதவர்ஜினா சொல்கிறாரு. ஆதவர்ஜினா சொல்கிற கருத்தில் என்ன தவறு இருக்கிறது? மன்னராட்சி முறை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆம், நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கேஎன்ஆர் அவர் மகன், ஏவாவேலு அவர் மகன், பொன்முடி அவர் மகன், பெரியசாமி அவர் மகன், தங்கம் தென்னரசு தமிழச்சி தங்க பாண்டிய அந்த வகையரா என்று ஒரு குறுநில மன்னர்கள் போல இங்கே கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் என்று ஒட்டுமொத்தமான குடும்பத்துடைய ஆட்சியை நடைபெறுதுன்னா இது மன்னர் ஆட்சி தானே. இதை ஒழிக்கத்தானே செய்யணும். அதே போல் ஆதவர்ஜுனா பேசி இன்னொரு கருத்து என்னன்னா, ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சி, ஒரு குடும்பத்தின் பிடியில், ஒரு நிறுவனத்தின் பிடியில் சினிமா. இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட்டு ஒரு ரெவென்யூ 4000 கோடினா 4000 கோடி ஒரு குடும்பத்துக்கு போகுது, ஒரு நிறுவனத்துக்கு போகுது, ரெட் ஜெயந்த் மூவிஸ்க்கு போகுது. ரெட் ஜெயந்த் மூவிஸ் தயாரிக்காத, வெளியிடாத படங்கள் தமிழ்நாட்டில் ஓட முடியாத கடுமையான விமர்சனங்களை சந்திக்கிற நிலைகளை உருவாயிருக்கிறது. இப்போ அமரன் படம் நல்ல படம், ஆனால் ரெட் ஜெயந்த் அந்த படத்தை வெளியிடுவதனால அது கூடுதலான ஒரு என்ன சொல்கிறது, பப்ளிசிட்டியும் கூடுதலான விமர்சனமும் கிடைக்குது. முதலமைச்சரே ரிவ்யூ போட்டு போகிறாரு. வாழை படத்தை ரெட் ஜெயந்த் ரிலீஸ் பண்ணுறதுனால வாழை படத்தை அமெரிக்காவில் போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணார். எந்த நாட்டு முதலமைச்சராவது இன்வெஸ்டர்ஸை சந்திக்க போகும்போது சினிமாவை பற்றி ரிவ்யூ போடுவாரா? ஏன்னா அந்த நிறுவனம் வளரணும் அப்படின்னு முதலமைச்சருக்கு அதில் பங்களிப்பு இருக்குது. அதே போல் சமீபத்தில் வந்த ரெட் ஜெயந்த் மூவிஸ் வெளியிடாத படங்கள் எவ்வளவு மோசமான விமர்சனங்களை சந்தித்தது. ரெட் ஜெயந்த் எந்த தேட்டர் கொடுக்குதோ அந்த தேட்டர் தான் வாங்கணும். ரெட் ஜெயந்துக்கு பிடிக்காதா படம் வராது. ரெட் ஜெயந்த் தடையை தாண்டி வரணும்னா பல சவால்களை தாண்டி வரணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அப்போ ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமா மோனோபொலி கல்ச்சருக்கு வந்துடுது, கார்பரேட் கல்ச்சருக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறத ஆதவர்ஜுனா பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த கேள்வியில் என்ன பிழை இருக்குது? இந்த கேள்விகளை கேட்ட உடனே மன்னராட்சி முறையை ஒழிக்கணும், ஒரு குடும்பத்தின் படியில் ஆட்சி இருக்கிறத ஒழிக்கணும், ஒரு நிறுவனத்தின் படியில் சினிமா இருக்கிறத இது ஆதிக்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேச உடனே இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆதவர்ஜுனா லாட்ரி மார்ட்டினோட மருமகன். புதுசாக, ஏன்னா முந்தா நாள் தானே கல்யாணம் பண்ணார், நேற்று காலையில் தான் அவருக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. நேற்று ஈவினிங் தான் இவங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணியில் விசிகா பங்களித்து துணை பொதுச்சாளர் பொறுப்பு கொடுத்தாங்களா, லாட்ரி மார்ட்டி மருமகனுக்கு என்னையா நீ திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு பொறுப்பு கொடுக்குற அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதானே. லாட்ரி மார்ட்டின் மருமகன் நடத்தின கூட்டத்தில் சிஎம் போய் கலந்துக்கிட்டார்ல திருச்சியில், அதே வாய்ஸ் ஆஃப் காமன் தானே. அதே வாய்ஸ் ஆஃப் காமன் தான் 2021 பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கு. அதை இப்போ நேற்று விகடன் குழுமத்தில் போட்ட ஒரு ஏவி போட்டாங்க.
அதில் சொல்கிறாங்க 2021 வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து திமுக வெற்றிக்கு உதவிஞ்சது. நீ லாட்டி மாட்டின் மருமகன், நீ வந்து எங்கள் கட்சிக்கு வந்து தேர்தல் வேலை செய்யலாம், உன்னை கூப்பிட மாட்டோம், நாங்கள் ரொம்ப புனிதர்கள், யோக்கிய சிகாமணிகள், சொம்பு வந்து யோக்கியம் வர சொம்பெடுத்து உள்ள வைங்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப யோக்கியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அந்த லாட்டி மார்ட்டின் கிட்ட 509 கோடி தேர்தல் பத்திரத்தில் எலெக்ஷன் பாண்டில் தேர்தல் செலவுக்கு வெளிப்படையாக வாங்கினது 509 கோடி, மறைமுகமாக வாங்கினது எத்தனை கோடி? லாட்டி மார்ட்டின்ட்ட பணம் வாங்கின போது தெரியலையா, அது லாட்ரி பணம். மதுவை விட மோசமானது லாட்ரி. யாரு? பெரியசாமி அவர்களுடைய மகன் மரியாதைக்குரிய செந்தில்குமார் பழனி எம்எல்ஏ அவர்கள் போடுறாரு. மதுவை விட மோசமானது லாட்ரி. அது இப்போத்தான் தெரியுமா மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே? இப்போத்தான் தெரியுமா? மதுவை விட மோசமானது லாட்ரி என்றால் மதுவும் மோசமானதானே. அந்த மது மோசமானது அந்த டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கொண்டு நடத்துகிற ஆட்சி எவ்வளோ கேவலமான ஆட்சி. அந்த கேவலமான ஆட்சி நடத்துகிற கட்சி இருந்துக்கிட்டு நீங்கள் மதுவை விட மோசமானது லாட்ரின்னு சொல்லிக்கல, லாட்ரி மாட்டின் பணம் வாங்கும் போது சொல்லிக்கலாம்ல மதுவை விட மோசமானது லாட்ரி. அந்த பணத்தை வாங்காதீங்க, நாங்கள் வேணா பழனியில் எங்கள் தோட்டத்தை விற்று தரோம் காசு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதானே. ஆத்தூர் தோட்டத்தை விற்று தரோம் காசுன்னு சொல்லிக்க வேண்டியது திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட. ஆதவர்ஜினா பேசிய பேச்சுகள் எந்த அளவுக்கு திமுக பாதிச்சிருக்கு அப்படின்னா, திமுகவுடைய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள்ட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆதவர்ஜினா பேசியிருக்காரு மனராட்சி முறையை ஒழிக்கணும்னு சொல்லி. ஆதவர்ஜினா யார்? அவர் தெரியாத எனக்கு, தெரிஞ்ச நபர்களை பற்றி கேளுங்க. இவருக்கு பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, யாசர் அராவத்து, ஹோஸ்டிமின், அதே போல் வந்து லெனின், மாவோ, மார்க்ஸு, ஏங்கல்ஸ், இங்கர்சால் அவங்கள பற்றி காட்டினா ஐயா அப்படியே புட்டு புட்டு வச்சிருவார். புளியோதரை, பொங்கல், கோவில், இந்த தவிர வேறு என்ன தெரியும்? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இதை தவிர என்ன தெரியும்? இது எதுவுமே ஆதவர்ஜினா எங்களுக்கு யாருமே தெரியாது. அது பணம் வாங்கும்போது தெரியலையா? தேர்தல் பத்திரத்தில் பணம் வாங்கும்போது இப்படித்தான் ஒரு தடவை கேட்டாங்க. இந்த மாதிரி சாட்டை துறைமுறைன்னு ஒருத்தர் வந்து உங்கள் கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்காக சிறையில் தூக்கி போட்டுருக்காங்க. யாருன்னே தெரியாது எங்களுக்கு. யாருன்னே தெரியாமல் தான் இவர் வந்து சிறையில் தூக்கி போட்டாராம். இது மாதிரி ஆதவர்ஜினா இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்க பேசுனா வளர்ந்துருவாங்களாம், அவங்கள பற்றி பேசக்கூடாதான், கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாதான், பண்ணிட்டா அவங்க வளர்ந்துருவாங்களா, அவங்க பெரிய ஆளாயிரம்னா. அதாவது கீழே விழுந்தாலும் மீசியில் மண் விட்டுருவாங்களாம்பாங்கல்ல, அது மாதிரி ஒட்டுமொத்தமாக ஆதவர்ஜினா பேசிய கருத்துக்களை திமுக கூட நேற்று வாயிலையும் வயிற்றுலையும் ஐயோ 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 26 ஜெயிக்க முடியாது போல இருக்கு, போச்சே போச்சே போச்சே, சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்களே, இனிமேலும் சேர்க்க முடியாது, எவ்வளவோ கனவு கொண்டு வச்சிருந்தோமே, மொரிஷியஸுக்கு போகலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், மலேசியாவுக்கு போய் இடம் வாங்கலாம், பிளாட் வாங்கலாம்னு எல்லா கனவுலையும் மண் விழுந்துடும் போல இருக்கே அப்படின்னு குமுறி அழுதது சமூக வலைதளம் முழுக்க தெரிஞ்சுது. மொத்தமாக ரியாக்ட் பண்ணிச்சு, மொத்த திமுகவும் ரியாக்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தி போயிருக்காது, ஏன்னா அவருக்கு யாராவது சொன்னாலும் தெரியும், மற்றபடி அவருக்கு தெரியாது. அவர் தவிர எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கதறி அழுதுட்டாங்க. வெளிப்படையாக வந்து சில கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா ஊடகங்களில் போட மாட்டாங்கிறதுக்காக தான் துணை முதலமைச்சர்லாம் கெட்ட வார்த்தை போடலை. அந்த ஆளில் அறிவு இருக்கா அவருக்கு அப்படின்னு ஒரு துணை முதலமைச்சர் பேசுறாருன்னா எந்த அளவுக்கு ஆதவர்ஜினா பேசிய பேச்சுக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ரெண்டு கருத்தில். ஆனால் ஆதவர்ஜினா பேசிய கருத்தில் சில கருத்துக்களை நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மேடையில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, திராவிடம் அப்படின்னா இங்கே சில பேர் வந்து அறிவுஜீவிகள் புதிய விளக்கங்களை கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திராவிடம்ங்கிறது எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் திராவிடம் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்கிறார். ஆதவர்ஜினா அவர்கள் வந்து இதுவும் திராவிட கட்சியில் பயணிச்சாரா, இல்லை திராவிட கருத்தியல் சார்பாக ஏதாவது தீசிஸ் பண்ணியிருக்காரா, இல்லை திராவிட கருத்தியலை முழுமையாக உள்வாங்கியிருக்காரா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை தமிழ் தேசியம் குறித்து, தமிழ் தேசியங்கிறதும் எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தமிழ் தேசியம் குறித்து அவர் எதுவும் ஆய்வுகள் நிகழ்த்திருக்காரா, இல்லை தமிழ் தேசிய கட்சிகளில் பயணிச்சிருக்காரா, எனக்கு ஒன்றும் புரியலையே. தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்று தான் அப்படின்னு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேடையில் பேசுனதுக்கு கடுமையான விமர்சனங்கள் தமிழ் தேசிய தளத்தில் வந்தது. குறிப்பாக நாம் தமிழ் தலைவர் சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு, கருவாடுன்னு சொல்லி சாம்பார் சொல்லி கருவாட்டு சாம்பார் குழப்பாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அதுக்கான விமர்சனங்கள் இருக்கும் பொழுது அந்த கருத்தை மீண்டும் ஆதவர்ஜினா அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காரு. அவர்களே தமிழ் தேசியம்னா எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சாதி மதம் மொழி எதுவுமே பார்த்தது இல்லைங்கிறாரு. மொழி பார்க்கலன்னா தமிழ் தேசியம் எப்படி வரும்? தமிழ் தேசியம் அது அது மொழி அடிப்படையில் தான் தேசியமே. நமக்கு தெரியலனா பேசக்கூடாது, இல்லை கடந்து போயிடணும். தமிழ் தேசியவாதிகளை சரி பண்ணுறதுக்காகவும் தமிழ் தேசியவாதிகளை யாரை சொன்னால் அவங்க சரியாவாங்கிறதுக்காக தலைவர் தமிழ் தேசியத்துடைய உச்சம் அப்படின்னா தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியத்தை கட்டமைத்த தமிழருக்கென்று ஒரு தேசத்தை கட்டமைத்த தலைவர் பேரை சொன்னால் எல்லாரும் வந்து ஆஃப் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு
ஒரு முட்டு கொடுப்பதற்காக விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. தலைவர் பிரபாகரன் எந்த இடத்துலையும் மொழியை விட்டு கொடுத்து கிடையாது, மொழியால் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சார். சாதியும் மதமும் தமிழர்களுக்கு தேவையில்லை என்பதை களத்தில் நிரூபித்து காட்டினார். சாதியற்ற மத பிரிவற்ற ஒரு சமூகத்தை தமிழர்களாக ஒருங்கிணைத்தார். அதனால தான் அது தமிழீழ புலிகள், அதனால தான் அது தமிழ் தேசியம், அதனால தான் அவர் தமிழீழ தேசிய தலைவர், தமிழ் தலைவர் அவர். நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே தமிழ் என்கிற அந்த மொழியின் அடிப்படையில் தமிழர்களுக்கான நிலம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி, கல்விக்கற்ற வேலை, வேலைக்கற்ற சம்பளம், சம்பளத்துக்கு கொண்ட நிம்மதியான வாழ்க்கை, இதை உருவாக்குற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இப்போ திராவிடம்னா என்ன? திராவிடம்னா ஒரு நிலத்தை குறிக்கிற குறியீடு, திராவிடம்னா இனத்தை குறிக்கிற குறியீடு, திராவிடம்னா மொழியை குறிக்கிற குறியீடு, திராவிடம்னா கல்யாணம், திராவிடங்கிறது ஒரு பண்பாடு, திராவிடங்கிறது ஒரு புரட்சிகர கருத்தியல், திராவிடங்கிறது எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லி புதுசாக ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. எல்லாரும் சமம் தான், அது தமிழர்களில் எல்லாரும் சமம் தான், தமிழ் நிலத்தில் எல்லாரும் சமம் தான். சாதியற்ற வர்க்க விடுதலையே தமிழ் தேசியம், சாதியற்ற வர்க்க விடுதலை தமிழ் தேசியம், இது தமிழரசன் சொன்னது. அப்படி திராவிடம் சொல்லுதா? அப்போ அந்த கருத்தியல்ல அவர்களுக்கு தெளிவில்லை அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனா அவருக்கும் அந்த மேடையில் இருப்பவர்களுக்கும் ஒரு தெளிவில்லை அப்படிங்கிறது புரிய வருகிறது. கருத்தியல் தலைவர் தான் 2026 முதலமைச்சர் ஆவார், கருத்தியல் தலைவர் தான் 2026 முதலமைச்சர் ஆகணும், கருத்தியல் தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்கிறது ஆதவ அர்ஜுனா சொல்கிற கருத்தை நான் வரவேற்கிறேன். அந்த கருத்தியல் தலைவர் யார்? தமிழ்நாட்டில் கருத்தியலாக ஒற்றை கருத்தியலை வைக்கக்கூடிய தலைவர்கள் யார் அப்படின்னு தான் நமக்கு ஒரே ஒரு கேள்வி. அப்படி பார்த்தா தன் கொண்ட கொள்கையில், தன் கொண்ட கருத்தியல்ல மிக தெளிவான பாதையில் வச்சு அதில் சின்ன பிசிறு இடர் இல்லாமல் நிற்கிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஸ்டாலின் அவர்களுக்கான கருத்தியல் கொள்கை இருக்கிறதா? திராவிடங்கிறதே ஒரு கருத்தியல் கிடையாது, அது போலி கருத்தியல், அது தமிழர்களுக்கான எதிரான கருத்தியல், தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கான ஒரு கருத்தியல். பிஜேபிக்கு ஒரு கருத்தியல் இருக்குதா? அந்த கருத்தியல் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத கருத்தியல். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிட கொள்கையும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலும் இல்லை, ஒரு நிலைப்பாடற்ற கருத்தியல் தெளிவற்ற ஒரு கட்சி தான் அதிமுக. அப்போ கருத்தியல் கோட்பாட்டில் தெளிவாக நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஆதவ அர்ஜுனா சொல்கிற கருத்து நாம் தமிழ் கட்சிக்கு பொருந்தும். கருத்தியல் தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்கிறத வரவேற்கிறோம். ஆனால் யார் அந்த கருத்தியல் தலைவர் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இது அவர் மீதான விமர்சனம். அவர் வைத்த அந்த தமிழ் தேசியம் திராவிடம் என்பது ஒரு குழப்பமான வாதம். தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றாக முடியாது, திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது, தமிழ் தேசியம் திராவிடத்திடமிருந்து தமிழருடைய உரிமைகளை கேட்டு போராடி கொண்டிருக்கிற மிகப்பெரிய தமிழர்களுக்கான கருத்தியல். ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சுக்களில் யாருக்கு இப்போ ரொம்ப மோசமான சூழல் அப்படின்னா, வெரி டெலிகேட் பொசிஷன் வாங்கல, அது அண்ணன் திருமாவளவனுக்கு தான். விசிகாவில் வந்த உடனே துணை பொதுச் செயலராக ஆதவ அர்ஜுன் மாற்றப்பட்டார். இதுவே பல்வேறு கேள்விகளை விசிகா மீது எழுப்பப்பட்டது. விசிகாங்கிறது ஒரு ஜனநாயக அமைப்புன்னு சொல்கிறீங்க, அமைப்பாய் திரளோம் என்று ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அமைப்பு எப்படி கட்டுவது, இயக்கம் எப்படி கட்டப்படுவது அப்படிங்கிறத நீங்கள் பேசி வர்றீங்க. 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் இருக்கீங்க. எத்தனையோ விசிகாக உழைத்தவர்கள் இருக்கும்போது இவருக்கு ஏன் துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிற கேள்வியிலிருந்து ஆதவ அர்ஜுனா எந்த அளவுக்கு விசிகாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விசிகாவில் கடந்த ஓராண்டில் நடந்த 2 மாநாடுகளை ஒருங்கிணைத்தது, வெல்லும் ஜனநாயக மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, ரெண்டையுமே ஒருங்கிணைத்தது, ஸ்பான்சர் பண்ணது. விசிகாவுக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் பூத்து கமிட்டி போரில் தொடங்கி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது. அண்ணே நீங்கள் வந்தால் மட்டும் போதும், காசு வேணாம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் கடந்த ஓராண்டு காலமாக நடந்த எல்லாத்துக்குமான முழு ஸ்பான்சர் யாருன்னா ஆதவ அர்ஜுன். திருமாவளவனுடைய அமைதிக்கு பின்னணியில் இருப்பதும் அதுதான். நேற்று இரவு இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மாநாடுகளில் என்ன பேசினார், அதாவது இந்த நூல் வெளியீட்டில் என்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த பிறகு அண்ணன் திருமாவளவன் போய் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி ஆதவ அர்ஜுன் பேசுகிறாரு திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுக எதிராக பேசுகிறது, அவர் ஒன்றும் விசிகாவோட துணை பொதுச் செயலராக கலந்துக்கல, வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனராக தான் அவர் கலந்து கொண்டார், அவர் அதோடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொண்டார். திருப்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனோடனே அவருடைய கருத்துக்களுக்கு விசிகா பொறுப்பேற்காது, கட்சி நிர்வாகிகள்கிட்ட கூடி பேசி நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்தில் நம்ம தலையிட முடியாது, அவருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு திருமாவளவன் போகிறாரு. திருப்பி காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பு, இன்றைக்கி ஒரு நூல் வெளியிட்டுள்ள அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியிட்டுள்ள திருமாவளவன் தலைவரோடு நடைபெறுது. அதுக்கு போகும்போது அவசரமாக காரில் கொண்டு போய் மைக்கி நிட்டுறாங்க.
அதில் சொல்கிறாரு, முக்கியமான நிர்வாகிகள்லாம் கூடி பேசி அவர் பேசிய கருத்து தவறான கருத்து, அது கூட்டணிகளை குழப்பத்தை விளைவித்து விட கூடும் என்கிற பார்வை சில பேருக்கு இருக்கிறது என்பதை, அதாவது ஆதவர்ஜுனா பேசுனது தப்பு, அப்படி பேசியிருக்க கூடாது, அவர் பேசியதால் எங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு பாதிக்கப்பட்டு விட்டது என்று அண்ணன் திருமாவளவன் பேசலை. இவர் பேசியதால் விசிகாவுக்கும் திமுகவுக்குமான உறவு பாதிக்கப்பட்டு விடும் என்று சொன்னாங்களாம். உங்களுக்குன்னு ஒரு கருத்து இல்லை, எல்லாவற்றிலும் தெளிவோடு பதில் சொல்லக்கூடிய, தெளிவோடு முடிவெடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் ஏன் ஆதவர்ஜுனா விஷயத்தில் தடுமாறுறாரு, ஆதவர்ஜுனா குறித்து ஏன் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருப்பது தான் அரசியல். ஆதவர்ஜுனா திமுக இப்போது குற்றம் சாட்டுவது போலவே இந்தியாவிலேயே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அப்படி சில்லறையை தூக்கி போடுற மாதிரி ஸ்பான்சர் பண்ணக்கூடிய, தேர்தல் செலவுகளுக்கு பணம் கொடுத்த மிகப்பெரிய தொழிலதிபர். எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அமலாக்கத்துறையை திணறி போகிற அளவுக்கான ரைடை விட்டால் கூட கோடிக்கணக்கான பணம். இப்போ நேபாள், பூட்டான் அந்த பகுதியில் மொத்தமாக லாட்ரிகளை விற்று பலாயிரக்கணக்கான கோடிகளை வச்சுருக்காங்க. லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனாக அறியப்படுகிற ஆதவர்ஜுனுக்கு சாதாரணமாக 3000 கோடி ஒரு நிறுவனம். அந்த 3000 கோடி நிறுவனத்தை அந்த மேனேஜிங் டைரக்டர்ஸை விட்டுட்டு தான் இவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. சும்மா மேற்பார்வை மட்டும் பார்த்துக்கிட்டு, இவருக்கு சும்மா ஒரு சின்னதாக ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் பக்கத்தில் பெட்டிக்கடை போடுற மாதிரி 3000 கோடி ஒரு பெட்டிக்கடை போட்டு கொடுத்துருக்காங்க மருமகனுக்கு. அப்போ மாமா கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்? திமுகவுக்கு அஃபிஷியலாக 509 கோடி, அன்அஃபிஷியலாக 1000 கோடிகளுக்கு மேலே கொடுத்ததாக சொல்கிறாங்க. பாஜகவுக்கு 1500 கோடிக்கு மேலே லாட்ரி மாட்டினிடமிருந்து பணம் போனதாக சொல்லப்படுகிறது. அஃபீஷியலாக அன்அஃபீஷியலாக பலாயிரம் கோடி. இப்போ 1000 கோடி 500 கோடிகளை கொட்டி கொடுக்குற இவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி திமுகவில் இணைந்து எம்பி ஆகணும் அப்படிங்கிறது ஆதவர்ஜுனுடைய ஆசை. மருமகனுடைய ஆசையை மாமனார் தீர்த்து வைக்க போயிருக்காரு. முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பணம் கொடுத்தோம், நமக்கே நம்மளையே இது பண்ண மாட்டாங்களே அப்படின்னே, சரி எங்கே போனால் சரியாக இருக்கும், கொஞ்சம் அம்பேத்கர் குறித்து பெரியார் குறித்தெல்லாம் இவர் பேசுகிறாரு, படிச்சிருக்காரு. இவரும் ஏற்கனவே ஒரு இந்த பிரசாந்த் கிஷோர் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னொன்னே விசிகா வழியாக வந்துடலாம் உள்ள. விசிகாவில் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பெருசாக இல்லை, திருமாவளவன் இருக்கார், அவர் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவர் ஒத்து வருவார் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கு ஒரு பல்க் அவர் அமௌண்ட்டை செட்டில் பண்ண, அவரும் வா மலை நல்லா இருக்கிய மலை அப்படின்னு சொல்லி அவரை இணைச்சிக்கிறாப்புல. இப்போ விசிகாவில் ஒரு பொது தொகுதி வாங்கி அந்த பொது தொகுதியில் ஆதவர்ஜுனா நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தா, பொது தொகுதிக்கு நான் தரமாட்டோம்னு சொல்லி மாப்பிள்ளையும் சொல்ல மகனும் சொல்ல ஸ்டாலினுக்கு விருப்பம். அதான் தர்றான்னு சொல்கிறான், ஐயா ஏன் அப்படி கெடுத்து விட்றீங்க, கொடுப்போம், நமக்கு வர்றது வரட்டும், ஏதோ ஒரு தொகுதி அவனோ ஒருத்தர் நிற்க போகிறான், அதுக்கு இந்த ஆதவ நின்று போட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் பேசியிருக்காப்புல. ஆனால் மகனும் மருமகனும் வேணாம், அவன் வேணாம்னே, அவனை உள்ளே விட்டால் நம்ம குடும்பத்தை கும்மிடிச்சு போயிடுவாங்கிற மாதிரி, அவன் விட்டானா நம்ம ஆட்டையை களைச்சி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனாவை பற்றி முழுமையாக தெரிந்ததுனால, ஏன்னா தன்னை விட விவரமாக இருக்கான், தன்னை விட விவரமாக இருக்கும்போது அவரை உள்ளே விட்டால் என்ன ஆகுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஆதவர்ஜுனாவுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வேற ஒரு கட்சியில் சேர்ந்து சீட்டு கேட்டால் கூட அந்த கட்சியிலையும் சீட்டு கொடுக்க சொல்லி திமுக இவ்வளோ பெரிய ஆதிக்கம் செலுத்துத. அப்போ நம்மகிட்ட இல்லாதது அவங்ககிட்ட என்ன இருக்குது? அதிகாரம். என்கிட்ட இல்லாத அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு செந்தில் கேட்பார்லையா இந்தியன் படத்தில், அது மாதிரி என்கிட்ட இல்லாத என்ன இருக்குது? அதிகாரம். அப்போ அந்த அதிகாரத்தை அடையணும்னு சொல்லி ஆதவர்ஜுனாவுக்கு வெறி கிளம்புது. ஆதவர்ஜுனா இப்போ மன்னராட்சி, ஒரு குடும்ப நிறுவனம், மன்னர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன கருத்து சரி. ஆனால் சொன்னது தனிப்பட்ட முறையில் திமுகவோடு ஏற்பட்ட பகையில். மக்கள் ஈழத்தில் இறந்து போயிட்டாங்க, அதனால் திமுக ஒழிக்கணும். திமுக குடும்ப ஆட்சி பண்ணி ஆத்துமல்ல கொள்ளடிக்குது, கனிமூலத்தை கொள்ளடிக்குது, டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்குது, மீத்தேனுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சு, தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் களவு போகுது, அப்படிங்கிறதுக்காக திமுக வீழ்த்தணும். சாகர்மாலா, பாரத்மாலா, பரந்தூர் 8 வழிச்சாலை, இதற்காக திமுக வீழ்த்தணும் சொல்லி ஆதவர்ஜுனா திமுகவை எதிர்க்கலை. திமுகவில் தனக்கான மரியாதை கொடுக்கப்படலை, பணத்தையும் வாங்கி கொண்டு திமுக தங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது, விசிகாவிலையும் சீட்டு கொடுக்க விடாமல் திமுக தடுத்துருச்சு, அந்த திமுகவை நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இதற்கு யாரை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னா யாரெல்லாம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கவங்களும் ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்குவோம். 8 விழுக்காடு, 10 விழுக்காடு, 12 விழுக்காடு, 5 விழுக்காடு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நினச்சி ஒரு மாஸ் கூட்டணி உருவாக்கி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத உருவாக்குவோம். விசிகா
நாம் தமிழர், விஜய், சின்ன சின்ன கம்யூனிஸ்டுகள் அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு 30% கிட்ட வந்துடுறது நெருக்கி வச்சு நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இவர் மாஸ்டராக இருந்து பிளான் பண்ணுறாரு. பணம் கோடி கோடியாக இருக்குது, இறங்கி செய்வோம் அப்படின்னு. அந்த ஐடியாலஜி தெளிவு கிடையாது, ஆனால் யுக்தி, அசைன்மெண்ட்டு, புரோட்டோகாலு, ஸ்ட்ராட்டஜி, டார்கெட்டு அப்படிங்கிற இந்த கார்ப்பரேட் யுக்தியை கண்டுபிடித்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தன்னுடைய ப்ராடக்டை விற்பதற்கு, தன்னுடைய பொருளை விற்பதற்கு எப்படி ஒரு பிராண்ட் பில்டப் பண்ணுவாங்களோ, ஒரு பிராண்டிங் பண்ணுவாங்களோ, அதே போல் அரசியலில் இப்பொழுது பாலிடிக்ஸில் என்ன வந்திருக்கிறது, கார்ப்பரேட் வந்திருக்கிறது. பாலிடிக்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸாக மாறிக்கிறது. பொலிட்டிக்கல் பிஸ்னஸ், அரசியல் வியாபாரம். எப்படி ஆன்மீகம் வியாபாரமாக மாறிச்சோ, ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் வந்துருச்சோ, இப்போ பாலிடிக்ஸ் பிஸ்னஸ். இதில் ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணுறாங்க, ஒரு பிராண்டு பில்டப் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பல பிராண்டுகள்லாம் கூடி பெரிய பிராண்டாக இருக்கக்கூடிய இந்த பிராண்டை உடைக்கலாம். நீ ஒன்றும் பெரிய பிராண்டு கிடையாது, நீ தனித்து 25% ஓட்டு தான் வச்சிருக்கிற, நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நானும் அதை விட பெரிய ஒரு ஓட்டு பிராண்டெல்லாம் ஒன்று சேர்த்து நான் ஒரு பெரிய பிராண்டாக தனித்தனி பிராண்ட் சின்ன சின்ன நிறுவனங்களை வாங்கி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தன்னை ஒரு பெரிய கம்பெனியாக காட்டிக்கொள்வது போல சின்ன அந்த 8% 10% வச்சுக்கிற கட்சிகளை எல்லாம் தன்னகத்தை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கட்சியாக ஃபார்ம் பண்ணி, பெரிய கூட்டணியாக ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக திமுக வீழ்த்தலாம்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் நினைக்கிறாரு. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தாண்டி இதை நினைக்கும் போதே இதுக்குள்ள பல குழப்பங்கள், பல விமர்சனங்கள், பல மோதல்கள் உருவாயிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா விஜயை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறாரு, விஜய் ஆதவ் அர்ஜுனாவை பயன்படுத்தலாம் நினைக்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இவ்வளோ பெரிய அரசியல் போய்கொண்டிருக்கிறது. இது ஒருபோதும் எடுபடாது. இது மக்களுக்கான அரசியலே கிடையாது. மக்களுக்கான அரசியல்லாம் களத்தில் நிற்கிறது தான். இது வெறும் கார்ப்பரேட் அரசியல் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் எப்படியும் திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய லாபியை பண்ணி நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அதன் மூலமாக திமுக வீழ்த்திடும்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா இப்போ களத்தில் இறங்க போகிறார். வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி நேற்று விகடனே அறிவிக்குது. வாய்ஸ் ஆஃப் காமன் அரசியல் இயக்கமாக மாறப்போகுது அப்படின்னா விசிகாவிலேருந்து ஆதவ் அர்ஜுனா வெளியே வரப்போறாருன்னு தானே அர்த்தம். விசிகாவிலேருந்து ஆதவ் அர்ஜுனாவை வெளியேற்றுவதற்கு திருமாவளவன் தயங்கிக்கிட்டு இருக்கலாம். தயங்குவதற்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ உடனே நீக்கினா அவன் பல கேள்வியை கேட்பான்யா, வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி திடீர்னு அவனை அனுப்பிச்சிட முடியும், கொஞ்சம் இரியா பொறுமையாக இருங்க, சின்ன சோறு செரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவளவனுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அரசியல் இயக்கமாக மாறப்போகுதுன்னா நிச்சயமாக அந்த அரசியல் இயக்க தலைவராக யார் வருவா, ஆதவ் அர்ஜுனா வருவார். ஆதவ் அர்ஜுனா இப்போதைக்கு விசிகாவில் மட்டுமே 15 மாவட்ட செயலாளர்களை தன்னகத்தே வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. 6 மாதத்தில் இங்கே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் விலை போகாத மனிதர்கள் இருப்பாங்க நிறைய பேர் கொள்கையை உறுதி கொண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் விலை ஒன்று இருக்கும். அந்த விலை கொடுக்க ஆதவ் அர்ஜுனா தயாராக இருக்கும் பொழுது ஏக்நாத் சிண்டேவுக்கே ஒரு விலை இருந்திருக்கிறது, செந்தில் பாலாஜிக்கே ஒரு விலை இருந்திருக்கிறது, அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு விலை இருந்திருக்கிறது, இபிஎஸ்க்கு ஒரு விலை இருந்திருக்கிறது. அப்படிங்கும்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய வாங்கப்படுகிற விசிகாவுடைய மாவட்ட செயலருக்கு விலை இருக்காதா? விசிகாவுக்குள்ளே இப்போ கிட்டத்தட்ட 2 பிரிவாக இருக்காங்க. ஒன்று திருமா வகையரா, இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா வகையரா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேற்று அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா. அம்பேத்கர் எல்லாருக்குமான பொதுவான ஒரு தலைவர். இந்திய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள். 4 பேர் படிச்சிருக்கிறான் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அம்பேத்கர் என்கிற ஒற்றை மனிதர் தான் காரணம். அதில் எந்த மாற்றுக்கிறதும் யாருக்குமே இருக்க முடியாது. குறிப்பாக பிசி, எம்பிசி, ஷெட்யூல் காஸ்ட் இந்த மக்களுக்கான பெரும் தலைவராக கொண்டாடப்பட வேண்டியவர். ஆனால் அவர் தனித்தலைவராக ஷெட்யூல் காஸ்டுடைய தலைவராக மாற்றப்பட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவருடைய கருத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் விளிம்பு நிலை மனிதர்களை தாண்டி பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமான கருத்துக்களுளும் தன் வாழ்க்கையவே அதுக்கான அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய நூல் வெளியீடு இது வரலாற்றில் முக்கியமான நாள். இந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வு. இந்த நூல் மிக முக்கியமான நூல். இந்த நூல் விட்டு தீர்ந்துருச்சு 20,000 காப்பிகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நூல் குறித்து பேசும்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரர்கள் சொன்னாங்க, இனிமேல் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு சால்வை, பூங்கொத்து கொடுப்பதற்காக இந்த புத்தகத்தை கொடுங்கள், இந்த புத்தகத்தை கொடுத்து அம்பேத்கர் யார் என்று அறியப்படுத்துங்கள் சொன்னார். உண்மையிலே அவருடைய கருத்துக்கள் மதிக்கத்தக்க கருத்துக்கள். அதை தாண்டி அம்பேத்கர் குறித்து இந்த நூல் வெளியீட்டு விழாவில் யாராவது இதுவரைக்கும் தெரியாத செய்திகளை, இதுவரைக்கும் அம்பேத்கர் குறித்து பகிரப்படாத செய்திகளை பொது சமூகத்திற்கும்
அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்களா? திமுகவுடைய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, உதயநிதி எதிர்ப்பு என்பதை தாண்டி அங்கே ஏதாவது சொல்லப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த இடத்துல ஆதவர்ஜுனா பேசிய பேச்சுக்கள், ஆதவர்ஜுனா அந்த இடத்த சரியாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லணும். முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த நிகழ்வையும் பயன்படுத்தி கொண்டாரு, அந்த கூட்டத்தையும் பயன்படுத்தி கொண்டாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக ஒட்டுமொத்தமாக தான் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற அந்த பிராண்டை அவர் நிறுவனார். அவருடைய சின்ன வயது கதைகளை சொல்லி, அவர் தாயாருடைய தற்கொலை சொல்லி, ஐபிஎஸ் திலகவதி அவர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி அவர்களுக்கும் அவருக்குமான உறவு முறையை சொல்லி, அவர் யார் என்பதை அவர் அந்த இடத்துல காட்டி தன்னைத்தான் பிராண்ட் பண்ணாரே ஒழிய அங்கே அம்பேத்கர் குறித்தோ அம்பேத்கரிய கருத்துக்கள் குறித்தோ பேசப்படலை. உண்மையிலே அந்த இடத்துல பேசப்பட்டிருக்க வேண்டிய கருத்துக்கள் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் ஏன் தேவை அப்படிங்கிறத பேசிக்கணும். இடஒதுக்கீட்டில் எப்படியெல்லாம் தமிழ் சமூகங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத பேசிக்கணும். உள் இடஒதுக்கீட்டில் தங்களுடைய நிலைப்பாடுகள் குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கணும். 10% இபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது குறித்து பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அது பேசப்படலை. தமிழ்நாட்டில் வேங்கை வயலை தாண்டி மேல்பாதி கிராமங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், திமுகக்குள்ளேயே ஒன்றிய செயலாளர்கள் எப்படியெல்லாம் சாதி ரீதியான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க, ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, இதையெல்லாம் இப்பொழுது அம்பேத்கர் என்ற அந்த மனிதர் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி பார்த்து மனசு புண்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது குறித்து தான் விவாதிக்கப்பட்டிருக்கணும். திமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகள் இங்கே பேசப்பட்டிருக்கணும். திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற ஆணவ படுகொலைகள் பேசப்பட்டிருக்கணும். திமுக ஆட்சியில் நடக்கிற சாதிய மோதல்கள் பேசப்பட்டிருக்கணும். திமுக சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி, பெரியார், அண்ணா என்று சொல்லிவிட்டு சாதி கட்சிகளோட கூட்டணி வைத்துக்கிற அந்த அவல நிலைகளை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் பேசலை. ஆதவர்ஜுனா அந்த கூட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டாரு. நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நான் கொடுத்த பணத்தில் மக்கள்கிட்ட கொடுத்து நீ ஓட்டு வாங்கி நீ ஜெயிக்கும் போது அந்த பணத்தை வச்சு நான் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறது ஆதவர்ஜுனாவுடைய நிலைப்பாடு. ஆதவர்ஜுனா இதில் கார்ப்பரேட் அரசியலை கையெழுத்துக்கிற ஆதவர்ஜுனா வெளில போகிறாரா, இல்லை 100 ஆண்டு காலமாக திராவிடம், பெரியார், அண்ணா என்று பேசிய திமுக இலக்கு 200 போக போதா, இல்லை ஆதவர்ஜுனா சொன்ன அந்த கருத்தில வைத்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் முன்னேறி மேலே போக போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஒன்று மட்டும் ரொம்ப உறுதியாக தெரியுது, இந்த அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த அரசியல் களத்தில் யார் வெல்ல போகிறா அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. மக்களோடு யார் நிற்கிறாங்களோ, மக்களுக்காக யார் நிற்கிறாங்களோ, மக்களால் யார் கொண்டாடப்படுறாங்களோ அவங்க தான் இந்த களத்தில் முன்னே நிற்பார்கள். அதே போல் இந்த கூட்டத்தில் ஆதவர்ஜுனா, ஆனந்த் டெல்டும்டே, விகடனுடைய நிறுவன தலைவர், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள், இப்படி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து